ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாபிக்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இதுல இருந்து ரிப்பீட்டடா நம்ம குரூப் 1 எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4, விஏஓ எல்லா எக்ஸாம்லயும் வந்து இந்த தேர்தலை பத்தி கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வரும். அவங்க ஆர்டிகல்ஸ் கேட்கலாம், இல்லாட்டி ஒரு பார்ட் வந்து கேட்கலாம், இல்லை அதை பத்தின வந்து முக்கிய கமிட்டிகள் வந்து கேட்கலாம். அந்த கமிட்டி வந்து எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வரும். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 23 நம்ம சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது. இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் தேர்தல் வந்து ரொம்பவே வந்து ஒரு விழிப்புணர்வோட நடக்குது. 5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் வந்து நல்லாவே வந்து ஒரு அரசியல் பத்தின நாலேஜோட ஒரு விழிப்புணர்வோட வந்து ஓட்டு போறதை வந்து நம்ம கண்கூடாவே வந்து பாக்குறோம். இதுக்கெல்லாமே முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ வளர்ந்து வர சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியால டே டு டே வந்து ஒவ்வொரு விஷயமா அப்டேட் பண்ணும்போது மக்களுக்குள்ளே வந்து ஒரு எழுச்சி பறக்குது. யார் வந்து நமக்கு வேட்பாளராக வந்தா நம்ம தொகுதிக்கு வந்தா நல்லா இருக்கும், இவங்க நல்லது செய்வாங்களா, நமக்கு வந்து அகெயின்ஸ்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து சிந்திச்சு பார்த்து நம்ம வந்து வாக்களிக்கிறாங்க. அதுவே வந்து நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தங்கள். ஃபர்ஸ்ட் வந்து தார்குண்டே கமிட்டி வந்து இந்த தேர்தல் சீர்திருத்தத்துக்காக ஏற்படுத்தப்பட்டாங்க. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1974. இது வந்து அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு வந்து 1975. நெக்ஸ்ட் வந்து இது வந்து யாரோட பீரியட்ஸ்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது இந்த கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜெயபிரகாசன் அப்படிங்கிற அவரால் வந்து இந்த தார்குண்டே கமிட்டி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990. இதுவுமே வந்து ரிப்பீட்டடா வந்து டிஎன்பிசி கொஸ்டின், இதுல இருக்க எல்லா பேருமே வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்க்கலாம். மூணாவது வந்து பார்த்தோம்னா ஓரா கமிட்டி 1993. அதாவது குற்றவாளிகள் வந்து அரசியல்ல நுழைவுறதுக்கு வந்து தடுக்கிறதுக்காக வந்து இந்த கமிட்டி வந்து ஏற்படுத்தப்பட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. அதாவது தேர்தலுக்கு வந்து அரசு நிதி வழங்கும் இல்லையா, அந்த நிதியில வந்து ஏதாவது வந்து முறைகேடு நடக்காம இருக்கிறதுக்கு வந்து ஆய்வு செய்வதற்காக வந்து இந்த கமிட்டி வந்து ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? இதோட அறிக்கை வந்து 1999 வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து வந்து இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை வந்து 1999. வெங்கடசெல்லையா தேசிய ஆணையம் வந்து 2002. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வந்து 2004. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வீரப்ப மொய்லி கமிட்டி வந்து 2000. இதுவுமே வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டாங்கா கமிட்டி வந்து 2010. அதுக்கப்புறம் வந்து 2010 முதல் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் வந்து வாக்குரிமை வழங்கப்பட்டது வந்து எந்த ஆண்டு முதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2010. நெக்ஸ்ட் வந்து கட்சி தாவல் தடை சட்டம். சரிங்களா? அதாவது இந்த பேர் வந்து ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இல்லாத அந்த கொஸ்டின் பேப்பரே வந்து இருக்காது. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணா வந்து தேடி பாருங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப வரலாற்றுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் 1985 கட்சி தாவல் தடை சட்டம். இது வந்து எத்தனாவது சட்ட திருத்தம், இதுவுமே வந்து ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. 52வது சட்ட திருத்தத்தின்படி 1985 ஆண்டு வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இதை பத்தினா வந்து இன்னும் டீடைல்ஸா வந்து லாங் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு. ஓகே, தேங்க்யூ.